தமிழ்நாடு சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற ஒரு நிகழ்ச்சி. திரைப்பிரபலங்கள் எல்லாம் கலந்துட்டாங்க சார். எப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு கலை நிகழ்ச்சியா? இல்லை சார். பாட்டெலாம் பண்ணாங்களே, மண்ணிலே ஈரம் உண்டுன்னு. வழக்கமான அந்த வர்ணனையாளர்கள் இவங்கெல்லாம் போட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு அந்த நிகழ்ச்சி எப்படி காதல், சோகம், நெகிழ்ச்சி, கருணை, அன்பு, கண்ணீர், பலவித நவரசங்கள் கலந்த நிகழ்ச்சி இருந்ததுனால அதுக்கேற்ற ஆள் டிடி அவங்கள கொண்டு வந்து போட்டு நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு விஜய் டிவி நிகழ்ச்சி பார்த்த மாதிரியே இருந்தது. எனக்கு மினிஸ்டர்லாம் அழுதாரு. பார்த்தா 4-5 பேர் அழுதாங்களாமே. அப்படியா? இல்லை சார், அன்புல் மகேஷ் தான் ஜூம்ல காட்டினே இருந்தாங்க சார் அழுகுறது. அவர் துறை தானே, அவர் கொஞ்சம் ஜாஸ்தி கிளிசரின் சார். உங்களுக்கு மட்டும் அவர் 2 சொட்டு எக்ஸ்ட்ரா. அந்த குழந்தைகள் பேச பேச இவர் அப்படியே அழுகுறாராம். இவர் அனிதா இவர் அழுதாருல வள்ளுவர் கூட்டத்தில் வச்சு. யாரு? உதயநிதி. எம்ஜிஆர் மாதிரி அழுதாரு. பார்த்தீங்களா? எம்ஜிஆர் எப்படி அழுவாரு? எம்ஜிஆருக்கு அழ வராது. டம்முன்னு செவத்துல போய் சாஞ்சிக்காரு. அப்படியே அம்மா அப்படியே குலுங்கும் அந்த சைடு மட்டும். அவர்களுக்குள்ள அதனால் அவர் வெட்டு குத்து எல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம். இதெல்லாம் தடுக்காமல் எப்படி நீங்கள் மாணவர்களை வந்து அடுத்த கட்டுக்கு கொண்டு போவீங்க? ஒவ்வொரு இளம் தலைமுறையினரும் வரும்பொழுதே அவன் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறோம். இது எல்லாத்தையும் அரசே மது விற்கிற வேலையை செய்யுது. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு கஞ்சா பழக்கம் மாணவர்களிடையே அதிகரிச்சிருக்குது. அதனால வர தாக்குதல், இப்போ கூட பஸ்ஸில் தூங்கிட்டு போகும்போது அடிக்கிறது, கண்ணாடியை உடைக்கிறது, எல்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? இன்னொன்று, பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணாலும் அது குற்றம் வந்து சாதாரண சட்ட ஒழுங்கில் வராது. குற்றச்செயல்களில் பார்த்தா 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பள்ளிகளில் வெட்டிக்கிறாங்க. 2 விதமாக வெட்டிக்கிறான். ஒன்று ஜாதி அடிப்படையில், இன்னொன்று கஞ்சா விற்கிறது, போதை மருந்து விற்கிறத யாராவது தட்டி கேட்டால் அவனை வெட்டுறானுங்க. சார், மேக்ஸ் வாத்தியார் ஒரு அம்மா இருந்தாங்க சார். அவங்கள வந்து சிஎம் சாரே வந்து ஃபோன் இது மைக் எடுத்து கூப்பிட்றாரு. மேக்ஸ் வாத்தியார் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா, வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. சார் அவங்க மைக்கில் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் சார், மேடையில் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ சொன்னாங்க? எல்லாரும் சொன்னாங்க. உடனே அவர் கூப்பிட்டு வந்து உதயநிதி காலில், அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்தாங்க. நம்ம தெலுங்கானா சிஎம் காலில் விழல, நம்ம சிஎம் வந்து அழுத்தி விழுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது சார். ஆமாம், கண்ண காமிச்சாரு. சார் அதிகாரிகள்லாம் விழ மாட்டேன் சார். அதிகாரி இல்லைம்மா, தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர். வணக்கம், நான் முத்தலீஃப். ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன். அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு. அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன். என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. எங்களை போன்ற பலருடைய பேட்டிகள் எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேன். தமிழ்நாடு சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற ஒரு நிகழ்ச்சி. திரைப்பிரபலங்கள் எல்லாம் கலந்துட்டாங்க சார். எப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு கலை நிகழ்ச்சியா? இல்லை சார். பாட்டெலாம் பண்ணாங்களே, மண்ணிலே ஈரம் உண்டுன்னு. எங்கேயாவது நீங்களாம் அரசியல் நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா? அரசியல் நிகழ்ச்சிகள். ஆமாம். இந்த மாதிரி 7-8 சினிமா பாட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை. பேசுகிறவங்க எல்லாம் கொஞ்சம் கூட வார்த்தை பேசுகிறாமல் ஒரே கருத்தை திரும்ப திரும்ப பேசி பார்த்துருக்கீங்களா? அதுதான் விஷயம். அப்போ இவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையில் என்ன பிரச்சனைன்னு அன்புமணி ராமதாஸ் உட்பட பலரும் போடுறதெல்லாம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் உயர்கல்வி இந்த அச்சத்தில் இருக்குன்னு. ஆனாலும் இவர்கள் இந்த திட்டங்கள், இது இந்த காலை உணவு, நான் முதல்வன், அப்புறம் இந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து புதுமை பெண், புதுமை பெண், வேற நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், தமிழ் புதல்வன், தவ புதல்வன், தவ புதல்வன் தானே? தமிழ் புதல்வன், தவ புதல்வன் சிவாஜி நடிச்சுப்பாங்க. தமிழ் புதல்வன், அப்புறம் காக்குங்கரங்கள் அதெல்லாம் கிடையாது, அன்புக்கரங்கள். இந்த 4 திட்டத்தின் கீழே நடந்த பயனாளிகள் அவர்களுக்கு கோட் சூட்லாம் மாட்டி நிற்க வச்சு 10 தடவை ரிஹர்சல் பண்ணி பேச விட்டு, பாவம் பக்கத்து மாநிலத்துலேருந்து ஒருத்தர் கூட்டு வந்து உட்கார வச்சு, அவருக்கு என்ன தெரியும், அவர் சீஃப் கெஸ்ட்டு, ஜாலியாக அவரெல்லாம் பார்த்து மறந்துட்டு இருப்பார். இவ்வளோ நல்லது நடக்குதா தமிழ்நாட்டில், நமக்கு வந்த தகவலாம் வேறு மாதிரி இது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி எப்படின்னா, வழக்கமான அந்த வர்ணனையாளர்கள் இவங்கெல்லாம் போட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு அந்த நிகழ்ச்சி எப்படி காதல், சோகம், நெகிழ்ச்சி, கருணை, அன்பு, கண்ணீர், இப்படிலாம் பலவித நவரசங்கள் கலந்த நிகழ்ச்சி இருந்ததுனால அதுக்கேற்ற ஆள் டிடி அவங்கள கொண்டு வந்து போட்டு நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு விஜய் டிவி நிகழ்ச்சி பார்த்த மாதிரியே இருந்தது. எனக்கு அவங்களெலாம் எப்படி இருந்தது எனக்கு தெரில. எப்படி இருந்தது சார்? கிட்டத்தட்ட எனக்கு இந்த பாட்டுக்கு பாட்டு,
இந்த இசை நிகழ்ச்சிலாம் நடக்கும் தெரியுமா, இவர் எங்கிருந்து வந்தார் தெரியுமா, இதோ பாருங்கள் அப்படின்னு எங்கள் அப்பா ஒரு குடிசையில் இருந்தார் நானுது அப்படின்ட்டு அப்படி எல்லாத்தையும் காமிச்சு ஒரு ஏவி போடுவாங்களா, போட்டு அப்புறம் இங்கே வருவாங்க. அதுக்கப்புறம் இவர் இங்கே பாடிட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் உட்காந்து அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்துறீங்களா, பேரண்ட்ஸை க்ளோஸில் காமிப்பாங்க. என்னடா பண்ணலாம், சினிமா பாட்டு தானே பண்ணுறான், அது உட்காந்து அழுதுக்கணும். ஏன்னா அந்த இடத்துக்கு ஒரு வந்துட்டார். இந்த மாதிரி காமிச்சு அப்புறம் வந்து கட்டிப்பிடி சொல்லுவாங்க. அப்புறம் அந்த புதுப்பேட்டை படத்தில் ஒரு மாதிரி காலில் விழுறான்னு அந்த மாதிரி அழுடான்னுவாங்க. டக்குன்னு அழுகணும். அப்புறம் என்றைக்குமே நம்ம பேரண்ட்ஸ் நம்மலாம் எப்படி இருப்போம், ஏன்னா போயிட்டு வரேன், கிளம்புறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், இப்படி தானே சொல்லி பழகிருப்போம். அப்படி வரேன் அப்படின்னு போவோம். பாஸ் ஆகிட்டேன், நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா அப்படியே பாஸ் ஆகிட்டு யாராயிட்டு போ அப்படின்னுவாங்க. அவ்வளோதான். வீட்டில் வரேன்னா அவ்வளோதான் சார். ஃபெயில் ஆகிட்டா 2 சாத்துவாங்க. அவ்வளோதானே. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கோம், இல்லை கட்டியாவது பிடிச்சிருக்கோம் சார். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பாருங்கள், மேடையெல்லாம் கட்டி பிடிங்க, கட்டி அப்பாவுக்கு ஒரு முத்தம் கூட அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த பாட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி சொல்கிறேன். அந்த மாதிரி நேரத்து ஃபுல்லாகவே இந்த நிகழ்ச்சியுடைய இது மினிஸ்டர்லாம் அழுதாரு. நான் ஒருத்தர் பார்த்தா 4-5 பேர் அழுதாங்களாமே. அப்படியா? இல்லை சார், அன்பல் மகேஷ் தான் ஜூம்ல காட்டினே இருந்தாங்க சார் அழுவுறது. அவர் துறை தானே, அவர் கொஞ்சம் ஜாஸ்தி கிளிசரின் சார். உங்களுக்கு மட்டும் 2 சொட்டு எக்ஸ்ட்ரா, மற்றவங்களாம் சார் நானும் நடிப்பேன் சார், ரைட், நீங்களாம் லைட்டாக. அவர் மட்டும் 4 தடவை அழுதாரா? அவர்தான் சார் அதிகமாக காட்டினாங்க. கண்ணு வேறு பெருசாக இருக்குமா, நல்லா அழுதுருப்பார். அப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பள்ளிக்கூட சோறு விழுந்தது. உண்மையிலேயே அப்போ தான் அழுதுருக்கணும் அவர். திருச்சி துறையூர்ல அதுக்கு அழுதுருக்கணும். இன்னைக்கு பள்ளி குழந்தைகள் இந்த கோயம்புத்தூர் மதுரை வழக்கமாக பயன்படுத்துகிற பாதையை அவர்கள் பட்டியலின குழந்தைகள்னு சொல்லிட்டு பாதையை அடைச்சிட்டாங்க. உண்மையிலே அதுக்கு தான் அழுகணும். இந்த மாதிரி நம்ம சமூக நீதின்னு சொல்கிறோம், இங்கே பாரு எவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னு. இவர் அந்த குழந்தைகள் பேச இவர் அப்படியே அழுகுறாராம். இவர் அனிதா இவர் அழுதார்ல வள்ளூர் பட்டத்தில் வச்சு, யார், உதயநிதி, எம்ஜிஆர் மாதிரி அழுதாரு பார்த்தீங்களா? எம்ஜிஆர் எப்படி அழுவாரு? எம்ஜிஆர் காலம் வராது, டம்முன்னு செவத்துல போய் சாஞ்சிக்காரு. அப்படியே அம்மா அப்படியே குலுங்கும் இந்த சைடு மட்டும். சேரன் அழுது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். என்ன அப்படி குஞ்சுவார், இந்த சோல்பட்டை மட்டும் இப்படி ஆடும், அவர் அழுகுறாராம். அந்த மாதிரி இவர் அப்படின்னு குஞ்சிட்டு அழுதார் அவர். ஆனால் அன்பில் கொஞ்சம் நல்லா நடிக்க தெரியும், அதனால அப்படி வச்சுட்டு அப்படியே அழுதுட்டு அப்படி பார்த்துக்கின்னு இது பண்ணாரு. நேற்று அந்த இதெல்லாம் பார்த்தோம். தண்ணி வந்தது சார், கண்ணில் தண்ணி வந்தது. இப்போ குளிசரின் தரேன் போட்டு அவங்க வரதும் பார்க்குறீங்க, தாரா வடிவும். அது நம்ம ஆள் என்ன போவோம் தலைவரை 10 ஓட்டு பெருசாக வயசாந்து ஒன்று இது பார், பொத்துன்னு காலில் விழுந்துரு, 9 ஓட்டம் உனக்கு தான் அப்படின்னு பொத்துன்னு கவலைப்படாமல் காலில் விடுவோம். அரசியல்வாதி புத்தியாக தானே. அப்புறமா ஆட்சிக்கெலாம் வந்த அப்புறம் இந்த அம்மா போய் நின்றுனே இருந்தால் கூட அன்றைக்கி என் காலெலாம் வந்துச்சு அந்த தம்பி, நான் போய் கேட்டால் நிறைவேற்றோம் அப்படின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் மனுவா நான் நீங்கள் சரி என்னான்னு பாருங்கப்பா, அவ்வளோதான். அது என்னான்னு பாருங்கப்பான்னு குப்பத்தொட்டில் போட்டுருவோம், இல்லாட்டி வைகாத்தில் போட்டுருவோம். நாங்கள் இதான் நடக்குது. அரசியல்வாதிக்கு நடிக்கிறதுக்கு சொல்லியா தரணும்? நேற்று பண்ணல நடிப்பு தானே அது. அதில் வர நடிகர்களை மேடையில் ஏற்றிட்டாங்க. கல்வி விழா கரெக்டாக, கல்வி விழாவில் யாரை ஏற்றுவாங்க? கல்வியாளர். இவரெல்லாம் கல்வியாளர் இல்லை, ஒவ்வொன்றா வளருது. அதில் அந்த மிஸ்கின் அண்ணா 14 வயசில் கலைஞரை பார்த்தாராம். நான் அது கலைஞருக்கு தெரியுமான்னு தெரியாது. கலைஞர் பிறந்தது 1924. கலைஞருக்கு 14 வயசுனா 38 கரெக்டா? 38 இவர் எங்கே கலைஞர் அண்ணாவை சந்திச்சார்? 44 45க்கு மேலே தான் அவர் சந்திக்கிறார். அப்போ சந்திச்சுட்டு 16 வயசில் படிடா பரமான்னாராம். அதையும் ஒரு பேச்சை கேட்காம படிக்காமல் விட்டாராம். அவர் படிக்காதனால தான் நீங்கள் இன்னைக்கு படிக்கிறீங்க. எப்படி இது? கலைஞர் 15 வயசில் 10th படிச்சிருப்பார். ஓகே. அவர் மாணவருக்கு ஒரு முரசொலி கையெழுத்து நடத்தினார். மாணவர் மன்றம்னு ஒன்று ஆரம்பித்தார். அதெல்லாம் திமுகலாம் கிடையாது, அது ஒரு பகுத்தறிவு மாணவர் மன்றம்னு ஆரம்பித்தார். அன்னைக்கு அவர் தெரிஞ்ச தலைவர் யாருன்னா அன்பழகன். அவர் தான் அன்னைக்கு இவர் பார்த்த திமுகவில் அப்போ இருந்த திகாவில் பெரிய தலைவர். அப்போ திகா தானே 49க்கு அப்புறம் தானே திமுக. அவரை கூப்பிட்டு வந்து ஒரு கூட்டம் நடத்திட்டு அவர்கிட்ட 2 ரூபா ஏமாத்திட்டாப்புல. அப்போ 2 ரூபா பெரிய தொகைல, இப்போ கணக்கு போட்டால் 2000 ரூபா இருக்கும். அவருக்கு டீயே கொடுக்கணும்ல, கொடுக்காம விட்டு அவரும் 2 நடந்த கௌரவமெல்லாம் கேட்டு பார்த்து இவர் அவரை பார்த்து ஒளிஞ்சி இப்படிலாம் நடந்தோன்னு நெஞ்சுக்கிட்டு இதில் அவர் தான் கலைஞர் தான் எழுதியிருக்காரு. ஓகே. ஏன்னா வசூல் பண்ண காசு அந்த அளவுக்கு வரல. அப்புறம் அவரை பார்த்து நான் ஒளிஞ்சேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவரும் கேட்குறத விட்டார் அப்படின்னு. அதுதான் கலைஞருக்கு திருமணம் ஆகும் பொழுது அந்த திருமணத்துக்கு தலைமை தாங்கினதும் அன்பழகன் தான். அவருக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் அன்பழகன் திகால. ஓகே. அதுக்கு பிறகு அண்ணா வந்து அங்கே இது குடியரசு நாள் இதில் துணை ஆசிரியர் அப்படி இப்படின்னு
சந்திக்கிறாங்க. அப்புறம் இவர் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ராஜகுமார்லாம் கதை வசனம் எழுதும் போதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அவரை பார்த்து அண்ணாவோடலாம் இதாகிறாங்க. அப்படி பார்த்தா இவர் மிஸ்கின் சொல்கிற கதைலாம் டாலகடி கதைன்னு தெரியுதா? இதை ஸ்டாலினை வச்சுட்டு தைரியமாக சொல்கிறார் பாருங்க. என்ன தைரியம் சொல்லுங்கள்? அவருக்கே மறந்துட்டுருக்கோம் ஸ்டாலினுக்கு. ஒருவேளை இருக்குமோ? ரைட் இருக்குங்க. உதயநிதிக்கு இதில் கதைலாம் தெரியவே தெரியாது. எனக்கு எதுக்கு எங்கள் தாத்தா கதைன்னு தான் இருக்கும். அப்போ இவங்களுக்கே இவங்க தாத்தா கதையை சொல்கிற கதை தான் இருக்குது. இந்த மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்ணார், ஏகலைவன், விரல் வெட்டினது, கர்ணன், இப்படி உனக்கு தான் அது புராணம் தானே, இதிகாசம் தானே, அதெல்லாம் வந்து ஒரு எழுதப்பட்டது, புனையப்பட்டது தானே. அப்புறம் அதுலேருந்து உதாரணத்தை தூக்கிட்டு ஓடியார. ரெண்டாவது, அதெல்லாம் தடுக்கிற விதமாக இன்றைய தினம் புதிய கல்விக் கொள்கை இருக்குதான். ஜவஹர் நேசன் நேற்றுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாப்புல. புதிய கல்விக் கொள்கை இப்போ எங்கே இருக்குன்னா, மாநில கல்விக் கொள்கை தான் புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு இருப்பார். சொன்னார் ஞாபகம் இருக்குதா? இவங்க ஒரு மாநில கல்விக் கொள்கை வெளியிட்டாங்களே, அப்போ அவர் சொன்னார், என்னையா புதிய கல்விக் கொள்கை அப்படி தூக்கி போட்டு நம்ம கதை விட்டுனுக்கிறீங்க அப்படின்னாரு. ஏன்னா கல்வியாளர்களுக்கு தான் தெரியும். பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஏற்றிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஆமாம். அப்போ இன்னைக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை வெகு மோசமாக போய்கிட்டு இருக்குது. நீங்கள் காலை உணவு போடுங்க, என்ன வேணால் பண்ணிங்க, இதெல்லாம் பேரில் இருக்கிறது. இது பண்ணுறது பிரச்சனை என்னென்னா, பள்ளியில் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை விதம் பயங்கரமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ரோபோட்டிக்ஸ் லேப் திறக்கிறதுக்கு 50 கோடி ரூபா ஒதுக்குனது, 955 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் வந்து சும்மா அப்படி திட்டங்களாகவே இருக்குது. இதில் ரோபோட்டிக் லேப் இது வந்து நம்ம பள்ளிகளில் நெக்ஸ்ட் லெவலில் அப்கிரேட் ஆகிறது. பிஎம்சி ஸ்கூல்லாம் இருக்குது, அதான் அவங்க வரவில்லையா, அதுக்கு 50 கோடி ரூபா ஒதுக்கி அப்படியே கிடக்குது. ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்குல்ல, அதுக்கு 360 கோடி ரூபா, அதுவும் அப்படியே இருக்குது. டெக்னாலஜி பயிற்சி லேபுகள் 40 கோடி ரூபா, இது எதுவுமே செயல்படவில்லை. பள்ளி கல்விக்கு பட்ஜெட் ஏடிஎம் கவர்மெண்ட்டில் 18.5%, டிஎம் காலத்தில் இது 13.4% குறைஞ்சிச்சு. 5% குறைச்சிருக்காங்க. இதனால் எவ்வளோ அமௌண்ட்டு குறையுதுன்னா 22,254 கோடி ரூபாவாக குறைச்சிட்டாங்க. அப்புறம் ஏடிஎம் காலத்தில் இந்த பிஜிஐ மதிப்பெண்கள்னு சொல்லுவாங்க, இது பார்த்தா 774 இருந்தது, 559 குறைஞ்சி போச்சு. 214 புள்ளிகள் வீழ்ச்சி. அப்புறம் நாங்கள் தான் இந்தியாவிலேயே அப்படின்னு உருட்டுறாங்கல்ல, தேசிய தரவரிசையில் பார்த்தாலும் அடி. ஏஎஸ்சிஆர் அந்த கணக்குப்படி தமிழ்நாடு 27 மாநிலங்களில் 20ஆவதாக இருக்குது. ஏற்கனவே இந்த வருவாய் பற்றாக்குறை, இந்த வருவாய் மாநிலங்களுக்கான வருவாய் இருக்குல்ல, பட்ஜெட்டில் போடுவாங்க. இந்த பட்ஜெட்டுனா எப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, உங்கள் அப்பா ஒரு 40,000 ரூபா சம்பாதிக்கிறார். 2 பேரும் உங்கள் வீட்டில் கொண்டு போய் பணத்தை கரெக்டாக கொடுத்துருவீங்க. 90,000 ரூபா. உங்கள் அம்மா வந்து இந்த 90,000 ரூபாய்க்கு ஒரு 80,000 ரூபா செலவு மாதிரி, வீட்டு வாடகை அது இது எல்லா செலவும் பண்ணிட்டு 10,000 ரூபா மிச்சப்படுத்துகிறாங்க. ஓகே. இந்த மாதிரி ஒரு 10 மாதம் மிச்சப்படுத்தினா 1 சவரன் நகை வாங்கலாம். அடுத்த தீபாவளிக்கு 1 சவரன் நகை வாங்கினாங்கடா, அவங்க 2 பேர் சம்பளத்தில் மிச்சப்படுத்தினா நீங்கள் பாராட்டுவீங்க. அதான் நிதி மேலாண்மை வீட்டு அளவில். இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணால் மாநில லெவலில் 5 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட்டு. இதில் ஒரு 450 செலவு பண்ணிட்டு 50,000 கோடி மிச்சப்படுத்தினா அது சர்ப்ளஸ் அமௌண்ட்டு, உபரி தொகை. அது வந்து உங்களுக்கு அடுத்த ஆண்டுக்கு உங்களுக்கு நல்ல திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட் வேறு. வருவாய் இவ்வளோ, செலவு இவ்வளோ. செலவில் நான் 50,000 கோடி மிச்சப்படுத்திட்டேன். இதே அடுத்த ஆண்டுக்கான ஒரு முதலீட்டுக்கு வேறு எதுக்கு பண்ணுவேன் அப்படின்றது. இங்கே வருவாய் இவ்வளோ, சர்ப்ளஸ் கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருந்தப்போ கொடுத்தாரு. 2,000 கோடி 3,000 கோடி, அதே பெரிய விஷயம். ஏன்னா 0 கொண்டு வந்து கூடுதலாக 2,000 கோடி கொண்டு வந்து பெரிய விஷயம். இவங்கக்கிட்ட ஆட்சி இது கொடுத்து அவரை தோற்றி அவர் தான் நல்லா செயல்பட்டார்ல, அப்போ நமக்கு ஆகாதில்ல. நீ போய் வேறு எதை பாருன்னு அமுச்சு விட்டோன்னே, அவர் புதுசாக தங்கம் தென்னரசு வந்தோடனே பேரில் தான் தங்கம் இருக்குது, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அவர் என்ன பண்ணிட்டார், அப்படியே பற்றாக்குறையாக்கி, சரி பற்றாக்குறை கூட ஓரளவுக்கு பற்றாக்குறை அப்படின்னா, இப்போ உங்கள் கணக்கு மறுபடியும் வரேன், 90,000 ரூபா கொண்டு போய் நீங்களும் உங்கள் அப்பாவும் கொடுக்குறீங்க. உங்கள் அம்மா என்னடா இந்த மாதிரி பண்ணுறீங்க, 95,000 ரூபா ஆகுது மாதம் செலவு, 90,000 ரூபா கொடுத்தா நான் 5,000 ரூபா எங்கே போகிறது, கடன் தான் வாங்கணும். ஓகே அப்படின்னு பார்த்து செலவெல்லாம் இழுத்து பண்ணுமா. ஒரு 92,000 ரூபா அவரை மாதிரி பண்ணுவோம். 2,000 ரூபா நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட கேட்டு அடுத்த மாதம் அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். சரி ரைட்டு, 92,000 ரூபான்னு நீங்களே தாம் தூம்னு செலவு பண்ணி அதை 1 லட்சமாக ஆக்கிடுறீங்க. அப்போ 90,000 ரூபாவில் 2,000 ரூபா கூடுதல் அமௌண்ட்டு, 2,000 ரூபா தான் கடன் வாங்கணுன்ற இடத்துல 10,000 ரூபா வாங்குற மாதிரி ஆகுதா? ஆமாம். அந்த மாதிரி இவங்க வருவாய்
பற்றாக்குறை 3000 கோடியாக நிறுத்தலாம். அதாவது 0 வந்து மைனஸில் போகும். ஓகே. 3000 கோடியாக நிப்பாட்டலாம்னா 37,000 கோடி ஆகிடுது. சரி ரைட்டுங்க, எதுக்குங்க செலவழிக்கிறீங்க? இப்போ உங்கள் அம்மாட்ட கேட்குறீங்க, அம்மா என்னம்மா பண்ணுற? 90 ரூபா கொடுக்குறேன், நானும் அப்பாவும் கொடுக்குறோம், நீ என்னம்மா பண்ணுற? நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒருத்தர் வர தெரிஞ்சவர் இருக்கிறாரு, கஷ்டப்படுத்துனாங்க, அவர் கொடுத்துட்டேன். இந்த இவருக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தேன். கல்யாணத்துக்கு போனேன், அங்கே பார்த்தா ஒரு அம்மா தெரிஞ்ச அம்மா வச்சு கஷ்டம். ஏம்மா கஷ்டப்பட்டு கொடுக்குறது இந்த மாதிரி போட்டு தேவையில்லாமல் பண்ணியிருந்தேன்னா என்னம்மா, செலவு பார்த்து பண்ணணும்ல. அப்படிதான். அப்போ என்ன ஆகுது, இங்கே உரிமை தொகை அது இதுன்னு மாதம் மாதம் செலவு. ஓகே. இதனால் என்ன ஆகுனா நம்ம நிதி பற்றாக்குறை இந்த இதெல்லாம் வருது. இதில் நீங்கள் முறையாக பண்ணால், இப்போ ஜெயலலிதா பண்ணாங்க, ஒரே ஒரு தடவை கறவை மாடு அந்த குடும்பத்துக்கு. அதனால் என்ன லாபம், பால் உற்பத்தி பெருகும், அந்த குடும்பம் வருஷம் பூரா பிழைக்கும். சிம்பிள் உதாரணம். நீ ஒரு தடவை ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபா கொடுத்தனா 12,000 ரூபா கொடுக்குற. ஒரே தடவையில் ஒரு 25,000 ரூபாய்க்கு 2 மாடு இப்படி முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் செலவே கிடையாது. அது எவ்வளோ யூஸ், அது மாநில பால் உற்பத்தியும் பெருகும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் தடுமாறுகிறார்கள். ரெண்டாவது, வாங்குகிற காசெல்லாம் சம்பளத்துக்கு தான் கொடுக்குறது. ப்ளஸ் இந்த மாதிரி இது கொடுத்து, இப்போ உத்தரப்பிரதேசம் டாப்பில் இருக்கான், அவனுடைய சர்ப்ளஸ் அமௌண்ட்டு உபரி 27,000 கோடி. அதோடு அவன் கொஞ்சம் கடன் வாங்கி மேலும் பல திட்டங்களுக்கு முதலீடு பண்ணுறான். அதனால் என்ன ஆகுனா, அதில் வருமானம் வந்துச்சுன்னா கடன் வாங்கிறதுக்கு வட்டியோ இல்லை அசலையோ திருப்பி கொடுவான். இங்கே பட்ஜெட்லேயே வட்டி கட்டுறோம், அசலை கட்ட முடியல, மேலும் கடன் வாங்குகிறோம். எதுக்கு வாங்குகிறோன்னா, இதுக்கு சம்பளம், இதுக்கு மானியத்துக்கு, அதுக்கு இதுக்குன்னு வாங்குகிறோம். பல திட்டங்களுக்கு ஒதுக்குற பணத்தில் அந்த பணத்தை குறைக்கிறோம். ஏன்னா இங்கே 12,000 கோடி கொடுக்கணும், இப்போ மேலும் ஒத்துக்கிட்டோம் இதுக்கும் கொடுக்கணும். இப்படி தான் நம்ம நிதி தடுமாறிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இதில் வந்துட்டு இப்போ பள்ளி கல்வித்துறை சிறப்பாக இருக்குன்னு காமிக்கிறாங்க. இதில் இவர்கள் இன்னொன்று சொன்னாங்க தெரியுமா, மாநில அளவில் 13 புள்ளி டபுள் டிஜிட்டு கலைஞர் காலத்தில் கூட இல்லை. ஆமாம், அது ஜிடிபி, அது தனி. அது எப்படின்னா, எல்லா காலத்துலேயும் நம்ம முதலீடு, தொழில் முதலீடு அதெல்லாம் வருது இல்லை, அதுவுடைய இது. அதுக்கும் இந்த பட்ஜெட்டில் போடுற வருவாய் பற்றாக்குறைக்கும் சம்மந்தம் இல்லை. இவர்கள் இதை தூக்கி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் விரிவாக கூட வேறு டைம் பேசுவோம். இப்போ இந்த தேசிய தரவரிசை அதில் பார்த்தீங்கன்னா, இது கல்வியில் 27 மாநிலங்களில் 20வது இடம். வகுப்புகளில் வந்து 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் மாணவர்கள் தேர்ச்சியில் வந்து 3ஆம் கிளாஸில் 22%, தேசிய அளவில் 29% பின்தங்கி இருக்குமா. வாசிப்பு, அதாவது ஒரு விஷயங்களை படிக்கிறது, இந்த மாதிரி இதில் தேசிய இது வந்து 37%. ஓகே, அதுலேயும் பின்தங்கியிருக்கும். 5ஆம் கிளாஸில் தேசிய இது வந்து 21%, இது நம்ம இது வந்து 21%, தேசிய இது வந்து 27%, அதுலேயும் போச்சு. அதுலேயும் படிக்கிறது வந்து தேசிய லெவலில் 50%, இங்கே 41%. இதில் என்இபி பற்றி சொல்கிறாங்கல்ல, என்னதான் பெரிய விஷயம்னு சொன்னாலும் இல்லந்தேடி கல்வி இதெல்லாம் வந்து அதில் இருந்து தான் வருது. ஓகே. ஆனால் இங்கே வந்துட்டு வேறு எதுவும் ஊட்டிகிட்ருக்குறாங்க, பேர் மட்டும் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி உயர்கல்வியில் பார்த்தா புதுசாக ஏடிஎம்கே கொண்டு வந்தது 67 கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரிகள். இவங்க கொண்டு வந்தது 35 தான். அப்புறம் புது சிலபஸ் இருக்குல்ல, அது அவங்க கொண்டு வந்தது கிட்டத்தட்ட 1665. இவங்க வந்து அதில் கொஞ்சம் லைட்டாக ஆல்டர் பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டிக்கினாங்க, அவ்வளோதான். பாலிடெக்னிக் காலேஜ் வந்து 21 ஏடிஎம்கே பீரியடில், இவங்க அதை லைட்டாக வெள்ளை அடித்து கொஞ்சம் சிமெண்ட் பூசி அந்த வேலை மட்டும் பார்த்துக்கினாங்க. இலவச லேப்டாப் ஏடிஎம்கே கொடுத்தது 50 லட்சத்துக்கு மேலே, இவங்க ஒன்றுமே கிடையாது, ஏதோ கொஞ்சம் வந்த புதுசில் கொஞ்சம், அவ்வளோதான். திருமணம் உதவிட்டு தெரியும்ல, தாலிக்கு தங்கம் சுத்தமாக விட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நடைமுறைப்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. யாரு? தமிழக அரசு. தாலிக்கு தங்கம்மா? ஆமா. எப்போ சொன்னாங்க? திரும்ப செய்திகளில் வந்திருந்தது. எடப்பாடி தான் சொன்னார், நான் மீண்டும் தாலிக்கு தங்கம் கொண்டு வருவேன், கூடுதலாக பட்டு புடவை கொடுப்பேன். அதுக்கு பதிலாக புதுமை பெண் சொல்லிட்டு கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. தாலிக்கு தங்கமும் புதுமை பெண்ணும் வேறு வேறு. ஆனால் இவர் அதை குறைச்சி இங்கே கொடுக்குறேன்ட்டு இது பண்ணிட்டாங்க. தாலிக்கு தங்கன்றது திருமணமாகி, அதாவது பட்டதாரி பெண்கள், பட்ட மேற்படிப்பு அதாவது +2 முடித்த பெண்கள், இவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க திருமணத்துக்கான உதவி திட்டம் அது. அதில் 1 பவுனு 1/2 பவுனு இந்த மாதிரி விஷயம். இதுக்கும் கல்லூரியில் பயிலுகிற பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறதுனா சம்மந்தம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஆசிரியர் பற்றாக்குறை வந்து
ஏடிஎம்கே பீரியடில் 45,000 பேரை நியமிச்சிருக்காங்க. ஆசிரியர் இது இவங்க வந்து 2,400 பேர். ஓகே, 45,000 எங்க, 2,400 எங்க? மாணவர் ஆசிரியர் விகிதம் ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து 24 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், இங்கே 33 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். சில இடங்களில் ஒரு மாணவருக்கு 2 ஆசிரியர் நடக்குதுல்ல. ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து இப்போ 5%லேருந்து 18% அதிகரிச்சு. எல்லாம் ரிட்டையர் ஆகி போகிறாங்கல்ல, அதெல்லாம் நிரப்பணும்ல, பண்ணுறதே கிடையாது. 9,000 இடங்கள் காலியாக இருக்குது. 9,000 இடங்கள் காலியாக இருக்குது. ஆனால் இங்கே இந்த இவர்கள் அந்த தற்காலிக ஆசிரியர் இவங்கெல்லாம் பாவம் கேட்டுக்கிறாங்க. யாருக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்களெல்லாம் யாரும் இது பண்ணல. அப்புறம் பிஹெச்டி இந்த உயர்கல்வியில் பார்த்தா 8,000 பேர் பிஹெச்டி படித்தவனுக்கு வெறும் 25,000 தான் சம்பளம். அதுலேயே பாவம் ஓட்டிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இது திட்ட நிதியில் வந்து 6,223 கோடி ஏடிஎம்கே பீரியடில் ஒதுக்குனது. இவர்கள் திட்ட நிதி ஒதுக்குறது 3,000 சில கோடி, அப்படியே 50% கம்மி. அதே மாதிரி இடிஞ்சு விடுற மாடி அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட இது. போக்சோ வழக்கு பார்த்தா 360 வழக்குகள் பள்ளி கல்வித்துறையில் மட்டும். 50 ஆசிரியர்கள் இதில் சஸ்பெண்ட் ஆகி சில பேர் டிஸ்மிஸ் ஆகி போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள், இதில் போதை மருந்து விற்கிறது, மாணவர்கள் நீங்கள் இன்னது சொல்கிறாங்கல்ல, கல்விக்கு நாங்கள் சோறு போடுறோம், காலைல டிஃபன் கொடுக்குறோம். அவர் அம்மா சொல்லி எனக்கு காலைல எந்த வேலையுமே இல்லை, அப்படியே பற்றி விட்டோன்னா அங்கே போய் சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்களே வாத்தியாரே ஊட்டி விட்றாங்க, வாத்தியாரே எல்லாம் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லைன்னா பேசுகிறாங்க. அப்புறம் என் குழந்தை வந்து முன்னாடி அப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்குது, அதெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஓகே. பள்ளி கல்வித்துறை இன்றைக்கி இளம் பருவத்தினர் கஞ்சா போதை பழக்கத்துக்கு ஆளானதுக்கு அரசு தானே காரணம். டாஸ்மார்க் எனி டைம் டாஸ்மார்க் கிடைக்கிறது ஒன்று, கல்லூரி பள்ளி அருகிலேயே போதை பஸ்ஸுகள், போதை கஞ்சா பல பொருள் கிடைக்கிறது. கல்லூரி மாணவர்களே வருமானத்துக்காக அதை விற்கிற இது, அவர்களுக்குள்ளே அதனால் அவர் வெட்டுக்குத்து, எல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம். இதெல்லாம் தடுக்காமல் எப்படி நீங்கள் மாணவர்களை வந்து அடுத்த கட்டுக்கு கொண்டு போவீங்க? ஒவ்வொரு இளம் தலைமுறையினரும் வரும்பொழுதே அவன் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறான். அதில் வந்து 100 பேரில் ஒரு 40 பேர் கொஞ்ச நாளில் விட்டுடலாம், இல்லாட்டி லைட்டாக இருக்கலாமா இருக்கலாம். ஆனால் மீதி முடங்கி போகிறாங்க. அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? இது எல்லாத்தையும் அரசே மது விற்கிற வேலையை செய்யுது. அதில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதான் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு கஞ்சா பழக்கம் மாணவர்களிடையே அதிகரிச்சிருக்குது. அதனால் வர தாக்குதல், இப்போ கூட பஸ்ஸில் தூங்கிட்டு போகும்போது அடிக்கிறது, கண்ணாடியை உடைக்கிறது, எல்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? இன்னொன்று, பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணாலும் அது குற்றம் வந்து சாதாரண சட்ட ஒழுங்கில் வராது. அது ஒரு காரணம் இவர்கள் பண்ணுறதுக்கு. குற்றச்செயல்களில் பார்த்தா 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கான். அவனாம் ஏதோ கல்லூரியிலையோ பள்ளியிலையோ படிச்சுட்டு இருக்கணும்ல, அவன் ஏன் குற்றச்செயலில் ஈடுபடுறான்? அவன் ஏன் கஞ்சா போதை பழக்கத்துக்கு ஆளாயிருக்கான்? இதெல்லாம் தடுக்க வேண்டிய வேலை யார்? பள்ளிகளில் வெட்டிக்கிறாங்க, 2 விதமாக வெட்டிக்கிறான். ஒன்று ஜாதி அடிப்படையில், இன்னொன்று கஞ்சா விற்கிறது, போதை மருந்து விற்கிறத யாராவது தட்டி கேட்டால் அவனை வெட்டுறானுங்க. இதை பற்றி சபாநாயகர்கிட்ட கேட்டால், குடும்பம்னு இருந்தால் சண்டை வராதா? நீங்கள் அப்படி பாருங்கள், அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றாரு. இத்தனைக்கும் அவர் ஒரு ஆசிரியராக இருந்தவர். 2வது வீட்டில் பெற்றோர் தான் கரெக்ட் பண்ணணுன்றாரு. அப்போ பள்ளிகளுக்கு பொறுப்பு இல்லையா? பள்ளிக்கூடன்றது எதுக்கு? அது ஒவ்வொன்றும் கோயில் மாதிரி தானே சொல்கிறாங்க. இப்படி தான் இவர்களுடைய நிலைப்பாடு இருக்குது. இதில் எங்கே இவர் கண்ணை கசுக்கிறாரு? எது கசுக்கிறாரு? சரி, கண்ணை கசுக்குனீங்களே. தூய்மை பணியாளர்கள் 13 நாள் போராடினாங்களா? அவங்க வீட்டில் குழந்தைங்க இல்லையா? அதுங்க சாதாரண ஸ்கூலில் தானே படிக்கும், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கும். அவங்க வயிற்றில் அடிக்கிறீங்க. 5,000 ரூபா சம்பளம் கம்மி, அதுக்கு தானே போராடினாங்க. அதை வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே? நீ உட்காந்து கை தட்டிங்கன்னு பார்த்துன்னுக்கிறாரு. அதை கட் பண்ணி ட்விட்டரில் போடுறாங்க. ஆனால் வயிற்றுச்சலுக்குரிய விஷயம் தானே. கூலி படம்லாம் இப்போ பார்த்தீங்க அன்றைக்கி. இது ரேவந்த் ரெட்டிக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அந்த தூய்மை பணியாளர்கள் வயிற்றில் அடித்தா அது அவங்க குழந்தை வயிற்றுலையும் சேர்த்து அடிக்கிற மாதிரி தானே. என்ன பண்ணீங்க? அதனால் இவர்கள் அந்த இதெல்லாம் வந்து ஒரு இந்த நிகழ்ச்சி மாதிரி, கலை நிகழ்ச்சி மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதில் வேறு கமல்ஹாசன் வேறு கூப்பிடல. இவர் சொல்லியிருப்பாப்புல உதயநிதி நைனா பேசினார் வச்சுக்கோங்க, முடிச்சு கூட்டத்தெல்லாம் கலைச்சிடுவார். நமக்கு வேறு புரியணும். ரேவந்த் ரெட்டி இன்னும் பாவம், அதனால் வேணான்றப்பாப்புல. சரி, ரஜினியாவது கூப்பிடலாம். அவர் இப்போல்லாம் மாட்டி விட்டுறாரு. திடீர்னு நானும் இவரும் சரக்கடித்த போதுன்ட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய சிக்கல். அதனால் அவரும் வேணாம், ரிஜெக்டு. விஜய் சேதுபதி வேணாம், ஏதாவது கரெக்டாக பேசிடுவாப்புல. அப்போ யார்? இவரை கூப்பிடு. 2 டிகிரி இருக்கிறதுனால நான் தப்பிச்சிக்கிட்டேன், சினிமாவில் சான்ஸே இல்லைன்னா கூட 2 டிகிரி வச்சு பொழிச்சு வராங்க. அப்படியே முடிச்சுட்டு உள்ளணுன்னா ஸ்விக்கியில் வந்து கார் ஓட்டுவார்ல விஜய் சிவகார்த்திகேயன். கதை விட்டுனுறாங்க.
இப்படி தான் போச்சு அந்த நிகழ்ச்சி. சார் அதில் வந்து பல திட்டங்கள் வந்து தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் செஞ்சுருக்காங்க சார். அதில் ஒரு பையன்கிட்ட வந்து கேட்குறாங்க, காலை உணவு திட்டம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து செங்கல் சூழல் வேலை பார்க்குறாங்க, காலையில் வந்து சாப்பாடு வந்தாரு, காலையில் வந்து சாப்பாடே இருக்காது. அப்போ வந்து நான் வந்து கவர்மெண்ட் போட்டு சிஎம் அளவு விட்டேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து போடுற அந்த சேமியாவை நான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உலகத்திலே சேமியா விரும்பி சாப்பிட சொன்ன ஒரே பையன் அவன் தான். சேமியா உப்புமாவெல்லாம் பார்த்து நம்மளாம் எப்படி ஓடிக்கிறோம். அந்த மாதிரி அதெல்லாம் ஸ்கிரிப்டட் தானேங்க, உட்காந்து சொல்ல விட்டு. சார் ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும் எங்களுக்கு காலையில் வந்தாலே. ஆனால் இப்போ மயக்கமாகவே இருக்கிறது இல்லை, சாப்பிட்டு வரோம். சரி, இதெல்லாம் எப்போ போட்டாங்க, எப்போ ஆரம்பிச்சது திட்டம்? இப்போ தான் சார் ஒரு 1.5-2 வருஷமா ஆகுது சார். 1.5-2 வருஷமா? 1 வருஷம் தானே இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் மயக்கம் ஆகலையா? அதெல்லாம் இவருக்கு தெரியாதா? கண்ணீர் விட்டார அவருக்கெல்லாம் தெரியாதா? ஏடிஎம்கே பீரியட்லையும் போட்டாங்கல்ல காலை உணவு திட்டம். ஏதோ ஒரு காரணத்தினால அது இதாச்சுன்னு நினைக்கிறேன். அதை தானே ஷேப் பண்ணி கொண்டு வந்தீங்க. அப்புறம் என்ன நீங்களோ கண்டுபிடிச்ச மாதிரியும். இந்தியாவுக்கே காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தாது திராவிட அரசு. அப்போ அவங்க ஏடிஎம்கே பண்ணது சார் சாம்பிள் சார், திட்டமாக இருந்துச்சு சார். அவங்கள கொண்டு வந்தாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் தானே தூண்டி விட்டுருக்காங்க. எல்லாத்தையும் ஸ்டிக்கர் விட்டுறது நம்ம வேலை. கமல்ஹாசனா சொல்லுவார், மகளிர் உரிமை தொகை 1500 கொடுக்குறான்னு சொன்னேன், மறுநாள் காப்பி அடிச்சுட்டு 1000 ரூபா கொடுக்குறான்னு இவங்க எழுதிட்டாங்க. அப்போ சண்டை போட்டார் கமல்ஹாசன், ஞாபகம் தான், மகளிர் உரிமை தொகை. அவர் ஆட்சிக்கு வர போகிறதும் தைரியத்தில் 1500ன்ட்டாரு. இவங்க சார் அதை எடுத்து 1000 ரூபான்னு போட்டுட்டாங்க. வீடு தோறும் ரேஷன். அதை எடுத்து என்ன திட்டம் அது? தாய் மாணவர். அது தாய் மாணவர் முத சொன்னது யாரு? விஜயகாந்த். ஆமாம், பிரேமலதா கூட நன்றி தெரிவித்தாங்க. அந்த மாதிரி இவர்கள் எல்லாமே இந்த உட்காந்துக்கிறாங்களே ஒரு 5-6 பேர் ஸ்ட்ராட்டஜி குழு, அதெல்லாம் கிளப்பி விடுறது தான் இது. அதில் உச்சபட்சம் தான் இது. ஒரு விஜய் டிவி நிகழ்ச்சி மாதிரி நடத்திடலாங்க, எல்லா சினிமா நடிகர்களும் கூப்பிட்டு வந்தால். இப்போ விஜய் பேசுகிறாருல்ல, சிவகார்த்தினை கூப்பிட்டு வந்து பேச விட்டா அதில் ரசிகர்கள் இளைஞர்கள் ஸ்ப்ளிட் ஆவாங்க அப்படி இப்படின்னு. நீ ஊரில் வரலாம் கழுவி ஊற்றினுக்கிறான். பிள்ளையார் பிடிக்க குழங்கா போச்சு. இன்னும் இதில் ட்விட்டரில் மட்டும்தான் இவங்க போட்டுக்கின்னு அவன் இவன் போட்டு கண்ணுகள் உரிக்கிறது, உருக்கம் வருகிறது, நெகிழ்ச்சியாக இருக்குதுன்னு போட்டுனுக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் வெளியெல்லாம் ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே சார், மேக்ஸ் வாத்தியார் ஒரு அம்மா இருந்தாங்க சார். அவங்கள வந்து சிஎம் சாரே வந்து ஃபோன் மைக் எடுத்து கூப்பிட்றாரு. மேக்ஸ் வாத்தியார் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா, வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. சொல்லுங்க சார். அது அவங்க மைக்கில் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் சார், மேடையில் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ சொன்னாங்க? எல்லாரும் சொன்னாங்க. உடனே இவர் கூப்பிட்டு வந்து உதயநிதி காலில், அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்தாங்க. நம்ம தெலுங்கானா சிஎம் காலில் விழல, நம்ம சிஎம் வந்து அழுத்தி விழுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது சார். ஆமாம், கண்ணை காமிச்சாரு. சார் அதிகாரிகள்லாம் விழ மாட்டேன் சார். அதிகாரி இல்லைம்மா, தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர். ஓ அப்படியா அப்படின்ட்டு அப்புறமா காலில் விழுறாங்க. காலில் விழுறது ஒரு பண்பாடு ஆயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் சுயமரியாதை கட்சி, சமூக நீதி இயக்கம். சரி, இல்லை அதிமுகவை சொல்லி இப்போ திமுக அதே மாதிரி மாறிட்டு ஏங்க எல்லா காலத்துலையும் திமுகலாம் இருந்ததுங்க, சும்மா உருட்டுறது. இவங்கன்னா ஒழுங்கா எந்திக்க மாட்டாங்க. தட்டி போயிட்டாங்கடா அம்மா எந்திரா அப்படின்னு போயிட்டாங்களா ரைட்டு. அவன் எந்திரிச்சிட்டானா, அவன் 10ன்னுக்குறான், அப்போ நானும் 10ன்னு இருப்பாங்க. இல்லை எந்திரி எல்லாம் எந்திரிங்களா சார், அப்புறமா எந்திக்கிறது. இங்கே அது கிடையாது. அப்படி வடநாட்டில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு முட்டியை தொட்டு அப்படின்னுவான் பார்த்துருக்கீங்களா? அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்டைலு. அதனால் அங்கெல்லாம் வந்து இதுவே கிடையாது. நான் மொதல் நாள் நைட்டு அப்போ நான் 2 அரை விட்டுருப்பான், மறுநாள் காலைல டாடி போயிட்டு விட்டா அப்படின்ட்டு போவான். அது அவனுக்கு சாதாரண செருப்பு போடுற மாதிரி அது பழக்கம். நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி காலில் விடுறதுன்றது பெரியவங்க காலில் திருமண நேரம் அந்த நேரத்தில் விடுவாங்க. இங்கே வந்து எல்லாமே தலைகீழாக போச்சு. அந்த அம்மாவை கூப்பிடாரு, நீங்கள் கணக்குவாதியாராக ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, வாருங்கள் அப்படின்னு. நான் என்னடா இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறாரு போல, ரெடியாக வச்சுக்கிறாரு கவரில். விறுவிறுப்பாக வந்தாங்க சார், விறுவிறுப்பாக லெஃப்ட் ரைட் அப்படித்தானே வந்தாங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சார், நடக்கிறது கூட அப்படியே போய். ஆமாம், இல்லை அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க அப்படி வாங்கம்மான்னு. அது அப்படியே அந்த ஒரு மாதிரி நடந்து வந்திருக்கோம். ஏமா சிஎம் பார்க்க போகிறேன் அப்படி வர நல்லா நின்றுக்கும். அப்புறம் இப்படி ஏமா கை நல்லா வீசி நடமா, அப்புறம் லெஃப்ட் ரைட் அப்படி நடந்து வந்திருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி அப்படி வருவாங்க சிஎம்கிட்ட. பாட்டு ஒரு பேக்ரவுண்டில் செம்மையாக இருந்துச்சு. மண்ணிலே ஈரம் உண்டு, இது கண்டா வர சொல்லுங்க போட்டாங்க. இல்லை சார், அது போடல சார். போடலையா? கலைஞரை கண்டா வர வேற என்னென்ன பாட்டு போட்டாங்க எனக்கு சொல்லுங்களேன், நான் காண்டா நிறுத்திட்டேன். சார் நிறைய பாட்டுகளுக்கு போட்டாங்க சார், ஏராளமான திட்டங்கள்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் வேற. மண்ணிலே ஈரம் உண்டு தான். நான் ஏன் இதை பார்த்தேன்னா, இதை கூட நான் ட்விட்டரில் தான் பார்த்தேன். சரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் கொடுக்க போகிறாருன்னு பார்த்துன்னு இருந்தா டப்புக்குன்னு ஒரு பேனா எடுத்து கொடுக்குறாரு வச்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் ஒரு நெத்தியில் ஒரு முத்தம், அதுக்கு வேறு ஸ்ப்ரேலாம் அடிச்சு அமைச்சிருப்பாங்க. அதுக்கு சிஎம் முத்தம் கொடுக்க போகிறாரு, நல்லா சாங் போட்டு வச்சுருக்கா.
ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு தான் அமைச்சிருப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, எதனா ஸ்கிரிப்டட் தானே முத்தம் கொடுக்குறது இதெல்லாம். சார் வரும் சார் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, நான் கை போட்டு ஃபோட்டோ எடுத்தார். நம்ம அதை தாண்டிட்டோம். ஒரு பேனா கொடுத்தோம், அவங்கள வாழ்த்திட்டோம். இன்னும் ஒரு நாள் பார்த்து அது ஏற்கனவே எப்படியா கூப்பிட்டு ஒரு கணக்குவாதியார் போஸ்ட் கொடுத்துருவாங்க. உடனே அது அன்றைக்கி சிஎம் பேனா கொடுத்தனால நான் கணக்குவாதியார் போஸ்ட் வாங்கிட்டேன். இந்த மாதிரிலாம் ஸ்கிரிப்டடு. அதில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் கவர்ந்தது, அந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தர் உயரக்குறைவு உள்ளவர் பேசுனது நல்ல விஷயம் வந்து. அந்த மாதிரி அரசு திட்டங்களை சில எல்லாருமே பயனே இல்லைன்னு தான் சொல்ல முடியாது. பயனாளிகள் இருப்பாங்க. அதில் பெரும்பாலான பயனாளிகள் இவர்கள் பயனடைந்தது மூலிமா அவர்கள் பயனாளியாக வந்திருப்பாங்க. அப்படி வருவாங்க. சில பேர் வந்து கட்சிக்காரங்க அதுன்னு கொண்டு வந்து விடுவாங்க, அந்த மாதிரி வருவாங்க. ஓவரால் திட்டங்கள் வந்து ஓரளவு பயன்படும். ஆனால் இன்றைக்கி இலவச சீருடையிலேருந்து எல்லாத்துடைய தரங்கிறம் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்வரும் பள்ளி கல்வித்துறையோ மற்றவர்களோ கவனம் செலுத்துவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. எனக்கு என்னன்னு தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த தரமான ஒரு சட்டை கொடுத்தா ஒரு வருஷம் வர்ற மாதிரி இருந்தால் நல்ல விஷயம். 6 மாதத்துலேயே பிடிச்சினா தான் சின்ன பசங்க உள்ளும் பொருளும் ஒன்று இழுத்து பிடிக்கும், அதெல்லாம் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி துணி இருக்கணும். இவன் வந்து ஆடி மாதத்தில் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி துணியை கொடுத்தா அவன் கையை வச்சு இழுத்தவொன்னே ஒரு கோடு வந்துடும், சரன்னு கிழிஞ்சிடும், 2 பேப்பர் கிழிகிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் கவனம் செலுத்தி பண்ணணும். முந்தைய ஆட்சியாளர்கள் அதை கொஞ்சம் பண்ணாங்க, இவங்க எந்த அளவுக்குன்னு தெரியாது. சார் அந்த நிகழ்ச்சி நடக்கிறப்பவே வந்து அன்னைக்கு நேற்று காலையிலே வந்து கிச்சடியில் பள்ளி விழுந்ததாக மாணவர்கள் கிட்டத்தட்ட 17 மாணவர்கள் அதிமுக பள்ளியாக இருக்கும். அந்த பள்ளியை விசாரிச்சிங்கன்னா அதிமுக பள்ளியாக இருக்கும். செத்துச்சா டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஏடிஎம்கேயோட லிங்கில் இருக்கும். சார் கடலூர்ல வந்து 17 மாணவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க சார். ஏன் கிச்சடியில பள்ளி விழுந்து சாப்பிட்டதால நீ ஏன் சாப்பிட்ட? சார் ஸ்கூல்ல போட்ட சாப்பாடுங்க சார். ஸ்கூல்ல போட்டால் பள்ளி விழுந்த சாப்பாடு சாப்பிட்டுடலாமா சார்? பள்ளியை சாப்பாடு அதான் சாப்பாடு பள்ளி விழுந்த சாப்பாடு வாந்தி வாமிட்டு வரும்ல, அப்புறம் சாப்பிட்டீங்க? பள்ளி விழுந்தது மாணவர்களுக்கு தெரியாது சார், அப்புறம் தான் சார் தெரியும். பள்ளிட்டியா கேட்டுக்கலாம்ல. அநியாயங்க இதெல்லாம், அராஜகம். அரசுக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணுறதே வேலையாக போச்சு. ஒன்று அந்த டீச்சர் அந்த அம்மா ஆக்கி போட்டாங்களா, அவங்கள பிடிச்சா தெரியும், அவங்க தான் அதிமுக இருப்பாங்க. இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது தான். ஆனால் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது இது உப்புமான்னு சொன்னாங்க பாருங்க, அதான் என்னால் பொறுத்துக்க முடியும். சார் நெஞ்சு எல்லாம் ஒன்று தாங்க, போத்திட்டு பார்த்தாங்க, பத்துட்டு போத்திட்டாங்க. சேமியா உப்புமா சாப்பிட்டது இல்லையா? நல்லா அனுபவிச்சிருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். ரவை உப்புமா இப்படி இருக்கும், சேமியா உப்புமா நீட்டாக இருக்கும். ரெண்டுத்துலேயும் சக்கரை போட்டு தான் சாப்பிடணும். வேற என்ன சார்? சாம்பார் ஊற்றுறாங்க சார், இங்கே ஊட்டுவாங்க. கிச்சடி மாதிரி செஞ்சு இதை பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் போய் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. காலை உணவு திட்டம் உண்மையிலேயே இவர்கள் எதுக்கு செஞ்சாலும் அது வரவேற்க தகுந்தது தான். ஏன்னா குழந்தைகளுக்கு பொதுவாக நைட்டுக்கு பிறகு 12 மணி நேரம் வயசு சும்மா இருக்குது. காலையில் டிஃபன்றது குழந்தைகள் வளர்கிற குழந்தைகளுக்கு தேவை. அது இவர்களுக்கு போன வருஷம் தான் தெரிஞ்சுக்கிது பாருங்க. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது சார். ஆனால் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, துப்புரவு பணியாளர்கள், பள்ளி குழந்தைகள் இப்படின்னு எல்லாருக்கும் சோறையும் போட்டு 1000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து இன்னமும் ஏழையா வச்சிருக்கிறத விட அந்த வறுமையை போக்குறதுக்கான வழியை தேடவே இல்லை அரசாங்கம் அப்படின்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டை இன்னைக்கு பத்திரிகையாளர் மீட்ல வச்சிருக்காரு சார். நீங்கள் வறுமை இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகள் பள்ளிக்கு வர்றது, அந்த குழந்தைகளுக்கான காலை உணவுன்றது எங்கேயுமே கிடைக்காது. அப்போ காலை உணவு போடுறதுன்றதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் 1000 ரூபா கொடுக்குறதுன்றது வந்து 5 பைசா பிரயோஜனம் இல்லை. ஒன்று புருஷன் குடிக்க போவான். இப்போலாம் என்ன டிங் டிங் அப்படின்னு விழுந்துச்சுன்னா பர்சன் செல்லை பிடிங்கிடுவான், பிடிங்கி அவனை மாற்றிடுவான். இல்லையா அந்த செல்லையை தூக்கின்னு போய் அங்கே காமிச்சிட்டு குடிச்சிட்டு வந்துடுவான். எல்லா டைமும் லேடிஸ் செல்லை வச்சுருப்பாங்க, அவன் கரெக்டாக அந்த தேதி பார்த்துன்னே இருப்பான். அது செல்லு வந்து அந்த 1000 ரூபா பணம் அதில் இருக்குன்னொன்னே அது எங்கேயாவது சமையல் கிமையல் பண்ணும்போது செல்லு காணப்படும். போய் அதை வச்சு குடிச்சிட்டு வந்துடுவான், இல்லாட்டி அவனை மாற்றிடுவான், ஏதோ நடக்கும். இல்லாட்டி தைரியமாக மாற்றி வாங்கணுன்னா கெட்டு போகுது. அப்படியே மிஞ்சி போனாலும் வீட்டில் செலவுக்குனா 2 நாள் ஆகுமா செலவு? இல்லை அப்படியே அந்த 1000 ரூபா வச்சுன்னு அப்படியே வச்சிருமா. ஒரு மாதம் கரண்ட் பில் எவ்வளோ வந்துச்சு? 1500 ரூபா. இந்த 1000 ஒரு 500 ரூபா சேர்த்து கட்டிடுமா? சரி பேட்டா 1000 ரூபா கொடுத்துட்டு நாங்கள் சும்மா இருந்துச்சியா? கரண்ட் பில்லு 3500 ரூபா. 1000 கையில் இருக்கிற 1000 ரூபா போட்டால் இன்னும் 2000 ரூபா கடன் வாங்கணும். அதான் நிலமை. ஒன்றும் ஒயின் ஷாப் போகுது, இல்லைன்னா கரண்ட் பில்லுக்கு போகுது, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு இதுக்கு போகும். இந்த குடும்பத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா ரொம்ப கம்மி. ஏதாவது வயசாந்து வேணால் இதில் முடிஞ்சு வச்சுக்கிங்க, பேரன் பேத்திக்கு அப்பப்போ எதாவது கொடுக்குங்க, எதாவது வாங்கிக்கிங்க. மற்றபடி ஒரு பெரிய இது மாதிரி கிடையாது. ஆனால் அது முன்னேற்ற திட்டங்களாக ஒரு பொருளாதார சுழற்சி வர்ற மாதிரி ஒரு கறவை மாடு திட்டம் இல்லை வேறு ஏதாவதுன்னா ஓகே, ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கும். ஆனால் அது அந்த பொருளாதாரத்தை இது பண்ணும். இந்த பால் விற்று வர காசில் 4 பொருள் வாங்கினா 4 கடை திறந்து வைப்பான். 4 கடை திறந்து வச்சு அவன் வியாபாரம் பண்ணி அவன் ஏதாவது பொருள் வாங்கணும்னா
அது ஒரு 4 இதாக மாறும். இப்படி தான் பொருளாதாரம் ஒன்று சார்ந்து இருக்கும். ஓகே. ஒரு விவசாயி நல்லா உழைச்சி அவனுக்கிட்ட பணம் வரது வச்சுக்கோங்க. அவன் ஒரு செருப்பு வாங்கணும்னு தீர்மானிச்சான்னா ஒரு செருப்புக்காரன் பொழைப்பான். ஒரு செருப்பு கடைக்காரன் அந்த காசை எடுத்து ஒரு இது வாங்கணும்னு நினச்சான்னா அதை ஓட்டியிருக்க வாங்குவான். அப்போ அவன் வந்து அப்படி இப்படியே வந்தால் லாஸ்ட்டில் அந்த விவசாயியில் வந்து நிற்கும் அரிசி வாங்குறதுல. இதுதான் பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம் அதெல்லாம் சொல்கிறாங்களா, இதுதான். இந்த இதில் நீங்கள் உலகம் பூரா நீங்கள் இப்போ நம்முடைய இன்றைக்கி மாறிடுச்சு. நாங்கள் டைஃபில் இருந்த காலத்துலலாம் இந்த கதை சொல்லுவோம். இந்த நிலச்சீர்திருத்தம் 15 ஏக்கர்ன்றது, அப்புறம் விவசாயிகளுக்கு நிலம் கொடுக்கணும்லாம் அந்த காலத்தில் பேசினாங்க. இப்போலாம் எங்கேயோ போச்சு. அந்த நிலச்சீர்திருத்தத்தில் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு மேலே யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு இப்போ அப்படியே இருக்குது. பேசினவன்ட்டெல்லாம் இப்போ 4000 ஏக்கர் 5000 ஏக்கர் இருக்குது. அப்போ அந்த இதில் வந்து விவசாயிகளுக்கு இலவச நிலம் அப்படின்னு வந்துட்டு ஆறுகள் நதி நீர் இணைப்பு இருக்குல்ல, அதை இணைச்சா நம்ம வந்து மின்சாரத்தில் நீர் மின்சாரத்தில் தண்ணீர் விளையும். 2வது பாசன நிலங்கள் அதிகரிக்கும். 3வது உங்களுக்கு நதி நீருடைய அந்த இது இருக்குல்ல, அதோடைய வீச்சை தனி. இப்போ பாசன நிலங்கள் அதிகரித்தா நதி நீர் மூலிமா பாசனம் வந்து அதிகமான இது, அதனால உணவு உற்பத்தி பெருகும். விவசாயிகளுக்கு நிலச்சீர்திருத்தமும் பண்ணி நதி நீர் இதுவும் பண்ணனா அவன் தன்னிறைவாக உணவு பிரச்சனை, உணவுகள் அதிகரிக்கும், அந்த உணவு உற்பத்தி. ஒவ்வொரு விவசாயியும் இன்னைக்கு பார்த்தா 15% தான் நம்முடைய இந்தியாவுடைய டோட்டல் ட்ரேடு. 15% மக்கள்கிட்ட தான் காசு இருக்குது. அப்படின்னா இது மாதிரி திட்டங்கள் மூலிமா அது அப்படியே ஒரு டபுள் ஆச்சுன்னா கூட எல்லாமே டபுள் ஆகும்ல. இப்போ வந்து துணி ஒரு 5 கோடி மீட்ரு இந்தியாவில் மொத்த பயன்பாடுனா அது 10 கோடி மீட்டராக மாறுதுன்னா அப்போ அந்த துணியுடைய தேவையை வந்து டபுள் ஆகுது. அப்போ அதுக்கான நெசவாளர்கள், அதுக்கான பருத்தி உற்பத்தி, இந்த மாதிரி ஒன்றை சார்ந்துன்றது வேறு லெவல் போகும். நம்மளை அறியாமல் குளோபலைசேஷன் அது இதுன்னு வந்து நம்முடைய வாங்கும் திறன் எல்லாம் கொஞ்சம் மாறி இன்றைக்கி நம்ம வல்லரசுகளில் 4வது இடத்துக்கு வந்திருக்கோம். இது பலவித காரணங்களுக்கு வந்ததுக்கு இது ஒரு முன்னேற்றம் தான். இதோடு சேர்ந்து ஊழல் இல்லாத நதிநீர் இணைப்பு ப்ளஸ் விவசாயத்தை மெயினாக இது பண்ணுறது ப்ளஸ்ஸு பால் உற்பத்தி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும்னா உலகத்தில் நம்ம வேறு லெவலில் இருப்போம். சைனா அதனால தான் வேறு லெவலில் இருக்கிறோம். அப்போ இதை நோக்கி நகரத்துக்கு இந்த அரசியல்வாதிகள் எந்த காலத்தையும் விட மாட்டான். காலை பிடிச்சி அப்படியே பத்துக்குவோம். அவங்க பத்துக்க மாட்டான், நம்ம முன்னேறவங்க காலை பிடிச்சி பத்துக்குவான். அதுக்கு தான் ஜாதி மதம் படிப்பறிவின்மை உங்களை போதையில் வைக்கிறது எல்லாத்தையும் இதுக்கு தான். ஏன் இவனுக்கு மட்டும் சொத்து சேர்த்துக்குவான். இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. ஓகே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் இந்த அரசும் சரி எந்த அரசும் சரி கவனம் செலுத்த மாட்டார்கள். பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து சார். மட்டும் நன்றி. நன்றி சார். உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது. உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை, தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளுவத்தின் வழி நடவுங்கள், வள்ளுவத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.